சினிமா முகத்தில் திளைச்ச மாநிலம் தமிழ்நாடு, அதுக்கு நமக்கு தெரியும். எல்லாருமே இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட யாராவது ஒரு நடிகையோட ஃபோட்டோ கட் பண்ணி வீட்டில் ஒட்டியிருந்துருக்கலாம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நடிகையை பற்றி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொன்னார். அதுக்கு அந்த நடிகை அறிக்கை கொடுத்துச்சு. ஒரு கட்சி தலைவருக்கும் உனக்கு நேரு அங்கே அப்படின்னு சொன்னார். கட்சி தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அந்த நடிகை யாருன்னு தெரியும். அப்புறம் அடுத்த ஒரு 10 நாள் என்ன நடந்துச்சு? நாங்களாம் உள்ளதானே இருக்கோம், அப்போ நீங்கள் என்ன வேணால் திடீங்கன்னு சொல்லி 2 பேரும் வந்தாங்களா இல்லையா ஒரே ட்ரெஸ் போட, கன்னட அமைப்புன்னு சொல்லி வட்டால் நாகராஜன். அவன் என்ன சொல்கிறான், மேகதாது அணைக்கு தமிழ்நாட்டிலேருந்து எவனாவது எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா, நல்லா தெரிஞ்சுங்க, எவனாவது எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா தமிழ் திரைப்படங்களை கர்நாடகாவில் ஓட விட மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ இந்த நடிகர் சங்கம் பிடிங்கிட்டா இருந்துச்சு இல்லை குச்சை சாப்பிட்டு இருந்தாங்களா? செய்த ஊழல்கள் உண்மை. நீங்கள் வேலை வாங்கி தரேன்னு 1020 கோடி ரூபாய் அடித்தது உண்மை. நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு 880 கோடி ரூபாய் அடித்தது உண்மை. டாஸ்மார்க் மூலம் பாட்டில் மூலம் 43,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சது உண்மை. இன்னும் களிமண கொள்ளை இருக்குது, ஆற்று மணல் திருட்டு இருக்குது. இப்படி பல விஷயங்களில் நீங்கள் பல லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டீங்க. நியாயப்படிக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் இப்போ நம்ம கடன் ஏறி இருக்கலாம். திமுக முக்கியமான நபர்கள் 5 பேரை தூக்கி உள்ள வைக்க வேண்டாம். அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணிங்கன்னா இந்த 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் அடைச்சிடலாம். வீட்டு வசதி உயர்வு, வணிக வரி, தொழில் வரி உயர்வு, மணற்கொள்ளை, மலைகளை உடைத்து கொள்ளை, 4000 கோடி மழைநீர் வடிகால் ஊழல், 40% கமிஷன் பெற்று தரமற்ற பாலங்கள், ஏரி சாலைகள் அமைத்தல். உதாரணத்துக்கு நம்ம அந்த வேலைச்சேரி எல்சேப்பில் ஒரு பாலம் போடுறது சொன்னோம், கிடுக்குன்னு ஆடிட்டு இருக்கணும். ஆடுறதை தடுத்துறதுக்கு பாலத்து மேலே தார் போட்ட காட்சிகளை நம்ம பார்த்தோம். புதுசாக கட்டின பாலத்து மேலே தார் போட்டு ஒரு சரித்திர சாதனை படைத்த அரசு இந்த அரசு, திராவிட மாடல் அரசு. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் முத்து ரமேஷ் நாடார் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். CV சண்முகம் முன்னாள் அமைச்சர் பேசுனது நேற்று நடைபெற்ற அந்த NDA ஆர்ப்பாட்டத்துல நயன்தாரா கேட்டா கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டது மிகப்பெரிய பேசுபொருளாக. நயன்தாரா கேட்டது கொடுப்பீங்களான்னு கேட்டாரு. என்ன ஒரு முன்னாள் அமைச்சர் பேசலாமா? நீங்க ஒரு பொது வெளியில கண்டன ஆர்ப்பாட்டம்னா அதுக்கு உண்டான நோக்கத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ அது போயிடுச்சு. கண்டென்ட் நீங்களே திமுக கொடுத்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? அதாவது அவர் எனக்கு நயன்தாரா வேணும்னு கேட்கல. முதல்வர் அவர்கள் உங்களுடைய விருப்பம் என்ன, எதுனாலும் கேளுங்க, அதை நான் பண்ணித்தரேன்னு சொல்லி கனவு சொல்லுங்கன்னு சொன்னதா கனவு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இன்றைய இளைஞர்களுடைய கனவு சினிமா தான். தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு சினிமா கனவு இருக்கும். அப்போ அவருக்கு நயன்தாராவோ திரிஷாவோ யாராவது ஒரு பையன் கேட்டா, இப்ப திரிஷாவை எதுக்கு இழுத்து விடுறீங்க? திரிஷா 2 பேரும் கனவு கனியா இருக்கலாம் இல்லையா? நயன்தாரா மட்டும் தான் கனவு கனியா இருக்குன்னு இது இருக்கா? அப்போ இந்த மாதிரி கனவு கனிகளை ஆசைப்பட்டு அவங்க கேட்டா உங்களால வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அது நியாயமான கேள்வி தானே. அதை திமுக ஊடகங்கள் அவங்களுக்கு வேற கண்டென்ட் இல்லைப்பா. எடப்பாடியார் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகள் சொல்றாரு. இங்க எம்ஜிஆர் சென்னையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல புள்ளி விவரங்களை அடுக்கிறாரு. கஞ்ச குக்கரம் வரையும் வந்துருச்சுங்கிறாரு. சட்ட ஒழுங்கு சரியில்லாத சரி கிடையாது திமுக ஆட்சியிலன்னு சொல்றாரு. அஜித்குமார் கொலை வழக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்றாரு. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறார். கோயம்புத்தூர்ல திரு அண்ணாமலை அவர்கள் டேட்டாவோட இத்தனை கொலை நடந்திருக்குது, இத்தனை கொள்ள சம்பவம் நடந்திருக்குது, இத்தனை பாலியல் வழக்கு பதிவுபட்டிருக்கிறது, ஆயிரக்கணக்கான பாலியல் வழக்குகள் பதிவுபட்டிருக்கிறது, இவங்க ஊழல்ல கொளுத்து திளைச்சு போயிட்டாங்க அப்படின்னு அவர் புள்ளி விவரங்களோட பேசுறாரு. அண்ணன் அன்புமணி அவர்கள் அவருடைய பாணியில முழு டேட்டாவோட தமிழக அரச கடுமையான விமர்சனங்கிறத தாண்டி புள்ளி விவரத்துடன் எடுத்து சொல்றாரு. சரியா? அப்புறம் நிறைய தலைவர்கள் பேசினாங்க. அப்போ இவங்க சொன்னதுக்கு எதுக்காவது அவங்க ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்களா? உங்க மேல இப்ப உதாரணத்துக்கு இப்ப அண்ணாமலை சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, இந்த 10 ரூபா பாட்டிலேயே வருஷத்துக்கு 43,000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. 43,000 கோடின்னு சொல்லி புள்ளி விவரத்தோட சொல்றாரு. அப்போ இதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிச்சீங்களா? அப்போ 43,000 கோடி ரூபாய் நீங்க கொள்ளையடித்ததை ஒற்றுக்கொள்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நயன்தாரா, திரிஷா இப்படி நடிகைகளை பத்தி ஒரு முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க கனவை சொல்லுங்க, நாங்க நிறைவேற்றறேன்னு சொல்லுவோம். இப்ப எனக்கு ஒரு 18 வயசுன்னு வச்சுங்க, இல்லை ஒரு 23 வயசுன்னு வச்சுங்க, எனக்கு என்ன கனவு இருக்கும் தமிழ்நாட்டுல? சினிமா முகத்தில் திளைச்ச மாநிலம் தமிழ்நாடு, அதுக்கு நமக்கு தெரியும். எல்லாருமே இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட யாராவது ஒரு நடிகையோட போட்டோ கட் பண்ணி வீட்டில் ஒட்டி இருந்திருக்கலாம் அந்த வயசுல. இது ஒன்றும் தப்பு கிடையாது. சினிமா நடிகைகளை
ஒரு பெரிய பிம்பமாக பார்க்கக்கூடியது, சினிமா நடிகளை பிம்பமாக பார்க்கக்கூடிய தமிழ்நாடு. அவ்வளவுதான். இதுல ஒரு டீனேஜ் பசங்க, அவங்களுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாருமே 99% நடிகைகளை சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில் அவர் என்ன கேட்கிறாரு, நயன்தாராவை ஒருத்தன் கல்யாணம் பண்ணணும் கேட்பான். ஏற்கனவே திருமணமான ஒரு நபரை இன்னும் அவர் வருத்தம் தெரிவிச்சுட்டாரு. அப்ப சொன்னது தப்பா இருக்கறனாலதான் அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. தப்பா இல்ல, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கிறதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறாரு. இப்ப நீங்க திருமணமான நடிகை சொல்லிட்டாரு, அதனால வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அப்ப திருமணம் ஆகாத திரிக்ஷாவை சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப அது சரியா? குதர்க்கமா இல்ல சார், இந்த மாதிரி குதர்க்கமே கிடையாதுங்க. இது பெண்கள் விஷயமே இல்லைங்க. இது தமிழ்நாட்டுல இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு டீனேஜ் பையனும் ஒரு நடிகைய ஒரு அன்பா பாக்குறது. அதுக்காக அதை போய் கல்யாணம் பண்ண போறதுன்னு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இது நாங்க கேட்கறது என்ன அப்படின்னா, கடுமையான குற்றச்சாட்டுகளை புள்ளி விவரத்தோட கேள்வி கேட்ட உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு சொன்னதுக்கு எதுக்காக நீங்க பதில் சொன்னீங்களா? அப்படி எந்த பதிலும் சொல்ல முடியல அப்படின்னா எல்லா குற்றத்தையும் நீங்க ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொள்றீங்க. அப்போ உங்க ஆட்சியில 5 வருஷம் இதெல்லாம் நடந்தது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள். அப்படித்தானே பொதுமக்கள் பார்ப்பாங்க. இல்லைங்க நாங்க 10 ரூபா பாட்டிலுக்கு மேல வாங்கலன்னு யாராவது சொன்னாரா? முதலமைச்சர் சொல்லியிருக்காரா? இல்ல துணை முதல்வர் சொல்லியிருக்காரா? இல்ல அமைச்சர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த விஷயத்த இது ஒரு சின்ன விஷயங்க. இப்ப அந்த நடிகை கேட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு. அந்த நடிகை என்னை பத்தி நீங்க இப்படி தப்பா பேசுனீங்க. இப்ப இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒரு 1.5 சங்கம் கட்டணம் தெரிவிச்சிருக்கு. நடிகர் சங்கம் எதுக்காக தெரிவிச்சிருக்கு? ஒரு நடிகை இந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகளால பேசணும். அப்ப ஆபாசமா நடிக்கக்கூடிய நடிகைகளுக்கு என்னைக்காவது இவனுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கானுங்களா நடிகர் சங்கம்? நடிகர் சங்கம்னா யாரு? நடிகர் சங்கத்தில் நிர்வாகிகள் யாரு? பள்ளி மாணவர்கள் காதல் பண்ற மாதிரி காட்சிகள் வைத்து சமூகத்தை சீரழிக்கும் சினிமா படத்துக்கு என்னைக்காவது இந்த நடிகர் சங்கம் சொல்றேன் எவனா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கானா? பள்ளி மாணவர்கள் காதலித்து கலாச்சார சீர்கேடு செய்யற மாதிரி எத்தனை படம் வந்திருக்கு. அதுக்கு இந்த நடிகர் சங்கம் எவனாவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கானா? தமிழை காப்போம்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசுல இந்த ஆண்டு வெளிவந்த படம் 100 படம்னா 90 படத்துக்கு பேரு பிறமொழி பேர்ல வச்சிருக்கான். அதுக்கு இந்த நடிகர் சங்கம் என்னைக்காவது குரல் கொடுத்துருக்கா? நீங்க தென்னிந்திய நடிகர் சங்கம் வச்சிருக்கீங்க. படத்துக்கு பேரெல்லாம் இந்த பேராவது தமிழ்ல இருக்கா? நீங்க பாத்தீங்களா? முதல்வர் மட்டும் ஒரு வியாபார சங்க மீட்டிங்ல போய் வணிகர்கள் எல்லாம் தமிழ்ல பேர் வைக்கணுங்கிறாரு. தமிழ்ல வைக்க ஜீவோ போட்டாங்க. அது எங்கேயாவது நடைமுறையில் இருக்கா? சென்னையில எங்கேயாவது நடைமுறையில் இருக்கா? இல்ல தமிழ்நாட்டுல எந்த நகரத்துலயாவது இருக்கா? இதெல்லாம் இதுக்கு எதுக்குமே குரல் கொடுக்காத இந்த நடிகர் சங்கம் இந்த விஷயத்துல குரல் கொடுத்தா என்ன அர்த்தம்? அவர் பேசுறது தப்பு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இவனுக்கு ஏற்கனவே தப்பை தட்டி கேட்டு இருந்தால் நடிகர் சங்கத்தோட தலைவர் யாரு? நாசர். அவர் என்னைக்கே அறிக்கை விட்டு பார்த்திருக்கீங்களா? இல்ல என்னைக்கே மீடியாட்ட பேசுனது பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு எதுக்கு நயன்தாராவுக்காக பேசுறாரு? அவர் திமுக மேடைகள்லயே இருக்காரு. திமுக மேடையில நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க திமுகவுடைய நடிகர் சங்கம்னு சொல்லுங்க. திராவிட நடிகர் சங்கத்திலிருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்படிதானே? அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். நடிகர் சங்க செயலாளர் யாரு? நடிகர் சங்க பொருளாளர் யாரு? எல்லாமே திமுக குடும்பத்திற்கும் திமுக தயாரிப்பு நிறுவனத்திற்கும் வேண்டப்பட்ட நபர்கள். உண்மையாலுமே நயன்தாரா அவர்கள் வருத்தப்பட்டு என்னை பத்தி இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. இப்போ இந்த வருத்தம் தெரிவிக்கிறதுல பாத்தீங்கன்னா எங்க கம்யூனிட்டி பத்திரிக்கை நிறைய விஷயம் இருக்கு. அதாவது ஒரு ஊடகவியலாளர் மலர்ந்தின்றும் பன்றின்னு ஒருத்தன், அவன் காமராஜரை பத்தியும் நாடார் சமுதாயத்தை பத்தியும் தொடர்ந்து அவதூறா பேசிட்டு வந்தான். நாங்க 200க்கும் மேற்பட்ட இடத்துல புகார் மனு கொடுத்தோம். ஆனா இது வரைக்கும் ஒரு CSR கூட போடல. ஆனா அவன் மதுரை 2008 ஒரு கட்சி தலைவர் பேசுற வீடியோவை போட்டு நான் சிறுபான்மை அதனால என்னையை எல்லாம் திட்டுறாங்கன்னு சொன்னான். அதுக்கு யாராவது கேள்வி கேட்டீங்களா? 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவா சொம்படிக்கிற வேலையை மட்டும் அவன் பார்த்தா பிரச்சனை இல்லை. இந்தியாவே போற்றக்கூடிய உலகமே போற்றக்கூடிய காமராஜரை பத்தி தப்பா பேசுறது, உழைப்பாளர் நாடார் சமுதாயத்தை பத்தி தப்பா பேசுறது ஒரு FIR கூட போட முடியாத ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி. அதுக்கு இவனுக்கு ஏதாவது சொன்னாங்களா? இப்ப நடிகர் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நடிகையை பத்தி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொன்னாரு. அதுக்கு அந்த நடிகை அறிக்கை கொடுத்துச்சு. ஒரு கட்சி தலைவருக்கும் உனக்கு நேரம் அங்க அப்படின்னு சொன்னாரு. கட்சி தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அந்த நடிகை யாருன்னு தெரியும். அப்புறம் அடுத்த ஒரு 10 நாள் என்ன நடந்துச்சு? நாங்களாம் உள்ளதாண்டா இருக்கோம், அப்ப நீங்க என்ன வேணா திட்டீங்கன்னு சொல்லி 2 பேரும் வந்தாங்களா இல்லையா ஒரே ட்ரெஸ் போட? இது எதுக்கு சொல்றேன்னா, இவனுங்க பொதுவான விஷயத்துக்கு ஏற்கனவே அறிக்கை விட்டு இருந்தால்
இல்லை தமிழ்நாட்டில் பல பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுறாங்க. அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கலை, தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கலை, தமிழ்நாட்டில் இருக்க அமைச்சர்கள் எவனும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. அங்கே ஒருத்தர் இருக்கான் கன்னட அமைப்புன்னு சொல்லி வட்டால் நாகராஜன், அவன் என்ன சொல்கிறான், மேகதாது அணைக்கு தமிழ்நாட்டிலேருந்து எவனாவது எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா, நல்லா தெரிஞ்சுங்க, எவனாவது எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா தமிழ் திரைப்படங்களை கர்நாடகாவில் ஓட விட மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப இந்த நடிகர் சங்க புடிங்கிட்டா இருந்துச்சு இல்ல குச்சை சாப்பிட்டு இருந்தாங்களா? கர்நாடக படம் தமிழ்நாட்டில் ஓடணுமா? நாகராஜன் சொன்னாருன்னா தமிழ் படம் அங்க ஓடாது. ஓடலைங்க. நீங்க அவனுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கல. அவன் சொல்றது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தை சொல்றான். ஒரு படத்தையும் நாங்க ஓட விட மாட்டோம், தமிழ் சினிமாவுக்கு நாங்க பெரிய நெருக்கடி கொடுப்போங்க. அதை எதிர்த்து ஒரு வார்த்தை இந்த நடிகர் சங்கம் இது வரைக்கும் பேசியிருக்கா? சொல்லுங்க. சமூகத்துல நடக்கிற சீரழிவுக்கு 90% திரைப்படம் தான் காரணம். சிகரெட் அடிக்கிற மாதிரி காட்சிகள் வைக்க கூடாதுன்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ்ல இருந்து அன்புமணி ராமதாஸ் இருந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எந்த படத்துலயாச்சும் கதாநாயகன் சிகரெட் குடிக்காம வர காட்சி இருக்கா? எந்த படத்துலயாவது இருக்கா? ஒரு படத்துல இல்லைங்க. இந்த படத்துல வந்து கதாநாயகன் இல்லை, ஒரு பிரேம்ல கூட சிகரெட்டு, ஒரு படத்துல எல்லா பிரேம்லயும் சிகரெட் வைக்கிற மாதிரி ஒரு காட்சிகள் இல்லைங்க சொல்ல முடியுமா? அதுக்கு என்னைக்கா இவனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கானுங்களா? முதல்ல மட்டும் என்ன போடுறோம், புகைப்பிடிக்காதீர்கள், புகைப்பிடித்தால் உடம்புக்கு தீங்கி புற்றுநோய் வரும்னு சொல்லி போடுறீங்க. படத்துல நீ கதாநாயகனை காமிக்கிறவன், அது விஜயா இருக்கலாம் இல்ல யாரா வேணாலும் இருக்கான், அவனே என்ன பண்றான், சிகரெட் தான் குடிச்சிட்டு வரான். அப்ப அவனை ஃபாலோ பண்றவன் அப்புறம் கஞ்சா அப்படின்னு குடிப்பானா? குடிக்க மாட்டானா? ஒரு படத்துல ஒரு தனி மனித உலகத்தை கதாநாயகனுக்கே காட்ட முடியாத ஒரு கேடுகட்ட சினிமா ஃபீல்ட்ல இருந்து இது அறிக்கை விடுறாங்கன்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அது வந்து திமுகவுடைய கொத்தடிமைகள். உண்மையாகவே நீங்க பதில் கொடுக்கணும்னா அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டு, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருடைய குற்றச்சாட்டு, அண்ணன் அன்புமணி ராமதாஸோட குற்றச்சாட்டு, டெய்லியும் அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதுக்கு குற்றச்சாட்டு, அதுக்கு எதுக்காக ஒரு இதுக்கு நீங்க பதில் கொடுங்க. அப்படி கொடுத்துட்டு பேசுங்க. இல்லைன்னா நீங்க செஞ்சதெல்லாம் 100% உண்மை, நீங்க செய்த ஊழல்கள் உண்மை, நீங்கள் வேலை வாங்கி தரேன்னு 1020 கோடி ரூபாய் அடிச்சது உண்மை, நீங்க டிரான்ஸ்பர் பண்றேன்னு 880 கோடி ரூபாய் அடிச்சது உண்மை, டாஸ்மார்க் மூலம் பாட்டில் மூலம் 43,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சது உண்மை, இன்னும் களிமவள கொள்ளை இருக்குது, ஆற்று மணல் திருட்டு இருக்குது, இப்படி பல விஷயங்களில் நீங்கள் பல லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டீங்க. நியாயப்படிக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் இப்ப நம்ம கடன் ஏறி இருக்கலாம். திமுக உள்ள முக்கியமான நபர்கள் 5 பேரை தூக்கி உள்ள வைக்க வேண்டாம், அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணீங்கன்னா இந்த 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் அடைச்சிடலாம். சூப்பரான ஐடியா சொல்றீங்க. உண்மை அதுதான். நீங்க வேணா மத்திய அமலாக்கத்துறையா இருக்கலாம், யாரா சிபிஐ இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையா இருக்கலாம். நீங்க ஒரு என்கொயரி போட்டு தமிழ்நாட்டில் உள்ள எந்த அமைச்சர் வேணா எடுத்துக்கிடுங்க, அவங்களுடைய பின்னணி ஆராய்ந்து அவர் வந்து அரசியலுக்கு வரும்போது அவருடைய சொத்து மதிப்பு என்ன, அவர் செய்த தொழில் என்ன, இன்னைக்கு அவர்களும் அவர் குடும்பத்தாரும் அவர் பினாமிகளும் எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத கரெக்டா கணக்கு போடுங்க. நம்ம 11 லட்சம் கடன் ஈஸியா அடிச்சிடலாம். தமிழக முதலமைச்சர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கார். கிட்டத்தட்ட சில லட்சங்களை தாண்டியும் போயிருக்கு. திராவிட மாடல் அரசை விரும்பக்கூடிய ஒரு சாமானிய மனிதன் தன்னுடைய உள்ள கிடக்கை அப்படியே பகிர்ந்திருக்கார். என்ன பண்ணிருக்காரு, எப்படிப்பட்ட இவருடைய ஆட்சி காலத்துலலாம் நான் படிக்கலன்னு சொல்லி பாராட்டி சிலாகித்து போட்டிருக்காரு. ரொம்ப அவர் வந்து பாவம் 200 ரூபாய் வாங்கிட்டு பேசியிருக்காரு, போட்டிருக்காரு. அதை வந்து யாரு பாராட்டினாலும் இதே வார்த்தை தான். இல்ல அதை நான் சொல்லலைங்க, அந்த கமெண்ட்ஸ்ல பாத்தீங்களா இல்லையா, கிட்டத்தட்ட 2800 கமெண்ட்ஸ் இருக்கு. 2800 கமெண்ட்ஸ்ல நீங்க படிச்சீங்கன்னா 200 ரூபா ஊப்பிகள் போட்ட கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 250 வேணா இருக்கலாம். எவ்வளவு இருக்கலாம்? 250 இருக்கலாம். மீது எல்லா கமெண்ட்டும் நீங்க படிச்சீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஆட்சியினுடைய, ஸ்டாலின் ஆட்சியினுடைய அவலங்களை நீங்க வந்து நேரடியா தெரிந்து கொள்ள முடியும். மக்கள் நீங்க சொல்றீங்க இந்த ஆட்சியை சிலாகித்து அவர் போட்டிருக்காருன்னு, அதை ஐயா ஸ்டாலின் அவர்கள் முகநூல் பக்கத்தில் போட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா ஒருத்தர் பாராட்டினதை, ஒரு சாமானியன் ஒருவன் பாராட்டினதை என்ன பண்றாங்க, ஒரு முதல்வரே போடுறாரு, அதை நம்ம வரவேற்கிறோம். அதே சமயத்தில் கமெண்ட்டை நீங்க படிச்சிருக்கணும். கமெண்ட் படிச்சுன்னா வேணா உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு வேணா ஒரே ஒரு கமெண்டோ 2 கமெண்டோ படிச்சு கேட்குறேன், படிக்கலாமா? இதெல்லாம் என்னுடைய கருத்து கிடையாது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? மக்களுடைய கருத்து.
வேளச்சேரியிலிருந்து ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, திமுகவின் 2001 2020 ஆட்சியின் சாதனைகள் நல்லா தெரிஞ்சிருக்க. சாதனைகள் ஒண்ணு, நீட்டு ஒழிப்பு நாடகம். நீட்டு ஒழிப்பு நாடகமா இல்லையான்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், திமுகவினுடைய 200 ரூபா ஊப்பிகளுக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். அடுத்தது மின்சார கட்டண உயர்வு 3 மடங்கு உயர்ந்துருச்சு. எடப்பாடியார் ஐயா நேற்று தெளிவா சொன்னாரு, என்னுடைய ஆட்சி காலத்துல 1000 ரூபாய் மின் கட்டணம் இருந்துச்சு, இப்போ வந்து 2500 ரூபாய் ஆயிடுச்சு. 67% மின்கட்டண உயர்வை ஏற்படுத்தி இருக்குது இந்த திமுக அரசுன்னு சொல்லி குற்றச்சாட்டு பண்ணியிருக்கிறாரு. அது 100% உண்மைன்றது பொதுமக்களுக்கு தெரியும். இதுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா நம்ம அதை வரவேற்கலாம். அடுத்தது ஆவின் பால், நெய், தயிர் விலை உயர்வு. அது விலை உயர்ந்திருக்குது தெரியும். பேருந்து கட்டணத்தை உயர்வு பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். டாஸ்மாக் சரக்கு விலை உயர்வு. பேருந்து கட்டணம் எங்க சார் உயர்த்தினாங்க? பேருந்து கட்டணம் ஆட்சிக்கு வந்த உடனே உயர்ந்துட்டாங்க. அதாவது தமிழர்களுக்கு வந்து ஞாபகம் வந்து ரொம்ப அதிகம். நீங்க இப்படி மறக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டில் யாரோ ஆட்சிக்கு வராங்க. புரியுதா உங்களுக்கு? டாஸ்மாக் சரக்கு விலை உயர்வு. டாஸ்மாக் விலை உயர்வு வந்து எப்படின்னா, அவங்க ஏத்துனது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வைக்கிறது ஒரு பக்கம். அதுவும் 12 மணிக்கு முன்னாடி போய் டாஸ்மாக் கேவரம் நடக்குது. காலையில 5 மணி 4 மணி 3 மணி 1 மணி 2 மணி நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல். அது வெளியே தெரியாத ஊழல். நேரடியாக தெரிஞ்சது என்ன, பாட்டிலுக்கு 10 ரூபா, அது மட்டுமே 43,000 கோடி ரூபாய் அண்ணாமலை வந்து சொல்றாரு. இல்ல அப்படி கிடையாது, நாங்க அந்த மாதிரி அடிக்கலன்னு சொல்லி இது வரைக்கும் யாராவது அமைச்சர் முத்துசாமி அவங்க தான் மதுகளுக்கு ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க, அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா? சொல்லுங்க, கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா கமிஷன், நிலத்தினுடைய கைட்லைன் உயர்வு, வீட்டு வசதி உயர்வு, வணிக வரி, தொழில் வரி உயர்வு, மணற்கொள்ளை, மலைகளை உடைத்து கொள்ளை, 4000 கோடி மழைநீர் வடிகால் ஊழல், 40% கமிஷன் பெற்று தரமற்ற பாலங்கள், ஏரி சாலைகள் அமைத்தல். உதாரணத்துக்கு நம்ம அந்த வேளச்சேரி எல்சேப்ல ஒரு பாலம் போடுறது சொன்னோம், கிடுக்குன்னு ஆடிட்டு இருக்கணும், ஆடுறத தடுத்துறதுக்கு பாலத்து மேலே தார் போட்ட காட்சிகளை நம்ம பார்த்தோம். புதுசா கட்டின பாலத்து மேல தார் போட்டு ஒரு சரித்திர சாதனை படைத்த அரசு எந்த அரசு? திராவிட மாடல் அரசு. அதுக்கப்புறம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை, யார் அந்த சாருன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கள்ளக்குறிச்சியில் 67 பேரு, மரக்காணத்தில் 30 பேரு, மொத்தம் 97 பேர் கள்ளச்சாராயத்தில் சாகுறாங்க. இவங்க குடும்பத்துக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சு. 15 நாளைக்கு முன்னாடி நாங்குநேரியில ஒரு கிராமத்துக்குள்ள சாதிய பயங்கரவாதிகள் கஞ்சா போன்ற உயர்தக போதைப் பொருளை அறுத்துக்கிட்டு கல்ல போடுறவெல்லாம் வெட்டினான். அதுல 2 பேர் செத்து போனாங்க. அதுல ஒருத்தர் நார்த் இந்தியனு. அவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இல்ல, 5 லட்சம் ரூபாய் இல்ல, 1 லட்சம் ரூபாய் கூட தமிழக அரசு கொடுக்கல. இறந்து போனவர் என்னவரும் மாற்றுத்திறனாளி, அவங்க குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுக்கல. உயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்க 5 பேருக்கு 5 விசா கொடுக்கல. ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு தவறு செய்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு நிதி. இதுதான் என்னாச்சு? திராவிட மாடல் ஆட்சி. அதுக்கப்புறம் பாருங்க, பத்திரிகையாளர்களை மிரட்டி விலை கொடுத்து அடிமையாக்கியது. அது உண்மையிலேயே உங்களுமே ஊடகங்களுக்கு தான் தெரியும். அது நேற்று வந்து எடப்பாடி சொல்போது சொன்னாரு, இனிமேலாவது உண்மையான கருத்தை பதிவு பண்ணுங்க. ஒட்டுமொத்த அந்த மக்களும் கரவொலி எழுப்புறாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க? அது உண்மைதான்றாங்க. பாத்தீங்களா இல்லையா? அதிமுக தொண்டர்கள், தன்னோட கட்சி தலைவர், அதிமுக தொண்டர்கள், பொதுமக்களுங்க எல்லாத்துக்கும் அந்த கைத்தட்டல் வந்துச்சா? எல்லாருமே அதிமுக தொண்டர் தான். அவர் பாயிண்டா பேசிட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்த கைத்தட்டல் வந்துச்சா? அந்த ஒரு விஷயத்துக்கு தானே வந்துச்சு. பாத்தீங்களா இல்லையா? அப்புறம் வந்து ரேஷன் அரிசி மூட்டைகள் போக்குவரத்து காரணமாக 1900 கோடி ரூபாய் நஷ்ட கணக்கு காட்டினது. மெத்தமடையன், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது, லஞ்ச ஊழல் துறையை செயலற்றதாக்கியது, 30,000 கோடியில் ஊழல் செய்த பணத்தை துபாய், லண்டன், அமெரிக்கா போன்ற நாடுகளில் பினாமி பெயர்களில் முதலீடு செய்தது. ஒரு அமைச்சரே சொன்னாரு, ஒப்புதல் வாக்குமூலம், முதல்வருடைய மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாய் அடிச்சுட்டாங்க லீக்லாம் ஆச்சு. ஆனால் அவர் இன்னைக்கு அமைச்சராக தான் இருக்காரு. அப்போ அவர் சொன்னது உண்மைதாங்கிறது அரசுக்கு தெரியுது,
ஆட்சியாளர்களுக்கு தெரியுது. இப்படி 37 குற்றச்சாட்டுக்களை சாமானிய ஒருவர் முதல்வருடைய முகநூல் பக்கத்தில் முதல்வர் நீங்க சொன்ன மாதிரி சிலாயித்து பெருமைப்பட்டு போட்ட முகநூல் பதிவுகளும் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் தவறு அப்படின்னு அந்த பக்கத்துல உண்மையாலுமே முதல்வர் படித்து விளக்கத்தை கொடுப்பாரா? எங்க ஆட்சியில லாக்அப் டெத் நடக்கல அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமா? எங்க ஆட்சியில கனிம வள கொள்ளை நடக்கல அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமா? எங்க ஆட்சியில மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் நாங்கள் ரோட்ல போராட்டம் பண்ணவங்கலாம் கொண்டு கோயம்பேட்டில் நைட் 2 மணிக்கு இறக்கி விட்டோம், சாப்பாடு கூட வாங்கி கொடுக்காம அப்படிங்கிறது பொய்ன்னு அவரால் சொல்ல முடியுமா? இப்படி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதை பத்தி பேசுனா நம்ம மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கணும். அதனால இந்த நயன்தாரா விஷயம்ன்றது ஒரு விஷயம் கிடையாது. அவர் வருத்தம் தெரிவித்து விட்டார், மன்னிப்பு கேட்டு விட்டார். அவர் RS பாரதி மாதிரியோ இல்ல திருச்சி சிவா மாதிரியோ பெருந்தலைவர் காமராஜர் போன்ற உயரிய தலைவர்களை பற்றி தவறாக பேசும்போது வருத்தம் மன்னிப்பு கூட கேட்காத, ஒரு தமிழர் மாண்பு கூட தெரியாத நபர் அல்ல அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சிருக்காரு. அந்த வகையில அவரை ஒரு தமிழராக நம்ம பாராட்டுவோம். ஒரு தவறு என்று குற்றச்சாட்டப்படப்படுகிறது, அதுக்கு அவர் வருத்தம் சொல்றதோட இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இது ஒரு விஷயமே கிடையாது. மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.